பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலவேளையில் உம்முடைய வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 118 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். பல தருணங்களில் மனிதர்கள் நமக்கு எதிராய் நாம் விழும்படி, பொருளாதாரத்திலிருந்து விழும்படி, நன்மையிலிருந்து விழும்படி, பரிசுத்தத்திலிருந்து விழும்படி, பல காரியங்களை நினைத்து நம்மை பொறாமையோடு தள்ளலாம். சத்துருவே நம்மை விழத்தள்ளலாம். ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் நாம் நம்பின தேவன், நான் நம்பி இருக்கிற கர்த்தர் நம்மை தாங்குகிற, உதவி செய்கிற ஒரு தேவன். இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக ஹல்லேலூயா, எனக்கு உதவி செய்தார். யார் அந்த ஆபத்தில் உதவி செய்வதுக்கு? மனிதன் தன் வேலையை பார்த்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்கள். ஆனால் கர்த்தரோ உதவி செய்கிற தேவன். இந்த கால வேளையில் யாரும் எனக்கு உதவி இல்லையே, இந்த நெருக்கடியில், இந்த வேதனையில் எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லையே என்று கலங்கி நிற்கலாம். ஆனால் பல சூழ்நிலைகளில் விழும்படி சத்துரு போராடி இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் இந்த காலையில் நாம் இருதயத்தில் ஆணித்தரமாய் கற்றுக்கொண்டு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, எனக்கு உதவி செய்ய ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் என்னை உதவி செய்வார். இந்த குழியிலிருந்து என்னை எழுப்புவார். இந்த வீழ்ச்சியிலிருந்து என்னை எழும்ப பண்ணுவார். என்னை தாங்குவார். எனக்கு உதவி செய்வர். என்ன உதவி தேவையோ அந்த உதவியை செய்து நம்மை விடுதலையாக்க இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு நம்மோடு இருக்கிறார், துணையாக இருக்கிறார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மனிதன் சாரி என்று சொல்லலாம், தேவன் ஒரு நாளும் சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவர் உனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் அவர் உயிரோடு உன் அருகில் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கூப்பிடு, அற்புதம் பெற்றுக்கொள்வார். வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் உன்னால். நிச்சயம் அதை கட்டளையிடுவார். செபிக்கலாம் ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் யாரும் உதவி இல்லையே, நான் சத்துருன்னு விழும்படியாய் தள்ளிவிட்டானே, நெருக்கடியில் இருக்கிறேன் என்று யார் யார் புலம்புகிறார்களோ, யாரும் உதவிக்கு ஆள் இல்லை என்று எல்லாரும் கைவிட்டார்கள் என்று அப்பா கலங்கி கொண்டிருக்கலாம். சுவாமி, ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்த தேவன் இன்றைக்கு இவர்களுடைய சப்தத்திற்கு தயவாய் இறங்கி உதவி செய்யுங்க. தூக்கி விடுங்க ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்பி விடுங்க. அவர்களை உதவி செய்கிற கரம் குறுகாத கரம் அல்லவா? சிலுவையில் எங்களுக்காய் நீட்டி கொடுத்த கிறிஸ்துவின் கரம் நீட்டி பிள்ளைகளை இப்பொழுது தாங்குவீராக, தூக்கி விடுவீராக. அற்புதங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நேரப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தாங்குகிற தேவன் உனக்கு உதவி செய்வார். God bless you. Praise the Lord. Praise the Lord.